ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீராம நவமி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு விதை உங்க கையில இருந்தாலே போதும், உங்களுடைய தலையெழுத்தே மாறும். அது என்ன விதை, அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன விதையை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவோட அவதாரங்களில் 7வது அவதாரமாகவும் மனித அவதாரமாகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நாளை போற்றக்கூடிய கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு திருநாள். தெய்வமாகவே இருந்தாலும் மனித பிறவி எடுக்கும்போது வரக்கூடிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து எந்த சோதனை வந்தாலும் நல்ல வழியை தவறவிடக் கூடாது அப்படிங்கிற விஷயத்த உலகத்துக்கு உணர்த்தி காட்டியவர் தான் ஸ்ரீராமர் அவதாரம். அவர் அவதரிச்ச அற்புதமான ஒரு தினம் இந்த ஒரு ஸ்ரீராம நவமி. பங்குனி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்துல தான் ஸ்ரீராமர் அவதரிச்சதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இணையக்கூடிய இந்த 2 நேரமும் நமக்கு மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. பொதுவாகவே நவமி திதியை சுபகாரியங்கள் பயன்படுத்துவதற்காகவும் சுபகாரியங்கள் செய்வதற்காகவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஸ்ரீராம நவமி அது எதுக்குமே கிடையாது. அது எல்லாத்துக்கும் விதிவிலக்கு. அற்புதமான இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு தானாகவே வந்து சேரும். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கிற மாதிரி போட்டோ வைத்து வழிபடும் போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்கும். கணவன் மனைவி கிடையாது இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அண்ணன் தம்பி கிடைக்கக்கூடிய உறவு மேம்படும். அதுதான் ஸ்ரீராம நவமி வழிபடுவதற்கான முக்கியமான நோக்கம். மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால், ஸ்ரீராமர் இவங்க எல்லாருமே ஒன்றுதான். இவங்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு விரதம் இந்த ஒரு ஸ்ரீராம நவமி. நவனா 9. அப்படிப்பட்ட நவமி திதி மார்ச் 26ஆம் தேதி மதியம் 2:57 ஆரம்பித்து மறுநாள் வெள்ளிக்கிழமை மார்ச் 27ஆம் தேதி மதியம் 12:52 வரைக்கும் இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது மார்ச் 26ஆம் தேதி இரவு 7:05 ஆரம்பித்து மார்ச் 27ஆம் தேதி மாலை 5:48 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் நமக்கு வியாழக்கிழமை மார்ச் 26ஆம் தேதியே ஆரம்பிச்சிடுது. சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி மார்ச் 27ஆம் தேதி தான் நாம ஸ்ரீராம நவமிய கணக்குல எடுத்துக்கணும். வழிபடக்கூடிய சரியான நல்ல நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில காலையில 10:30 மணிலேருந்து 12 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. சரியான நல்ல நேரம் காலை 6:30 இருந்து 7:30. இந்த 1 மணி நேரம் ரொம்ப ரொம்ப உகந்த நேரம். அதை விட்டீங்கன்னா 9:15 மணிலேருந்து 10:15. இந்த 1 மணி நேரத்துல நீங்க ஸ்ரீராம நவமிக்கான வழிபாட்டை செய்யலாம். அதுக்கப்புறம் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா 10:12 ராகு காலம் வந்துடும். அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேல 12:45 படைச்சுக்கணும். ஏன்னா 12:50 நவமியும் முடிஞ்சிடும். வீட்டில் துளசி தீர்த்தம் தயார் செய்து மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நீங்க பூஜை பண்ணணும். பெருமாளுக்கு வழிபாட்டுக்கு நீங்க என்ன நைவேத்தியங்கள் செய்து வைத்து படைப்பீங்களோ அந்த எளிமையான பொருட்களை வைத்து வழிபாடு செய்தாலே கோடி புண்ணியம். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு விதை உங்க கையில இருந்தாலே போதும், உங்களோட தலையெழுத்தே மாறும். அது என்ன விதை அப்படின்னா, மகாவிஷ்ணுவோட இன்னொரு அடையாளம், மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு இடம் துளசி செடி. அந்த துளசி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய துளசி விதைகள் இருக்கு இல்லையா, அது அபூர்வமான ஒரு சக்தி கொண்ட தன ஆக்ரோஷ்ண பொருள். துளசி செடியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல குறைஞ்சது ஒரு 100-200 இலைகள் இருக்கும். அந்த ஒரு துளசி இலையிலையும் மகாவிஷ்ணு வாசம் செய்கிறார். துளசி செடியோட அந்த வேர் பகுதி, கட்டை பகுதி இருக்குல்ல, அங்க மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க. இந்த 2 பேரும் வாசம் செய்யக்கூடிய அந்த துளசி செடியோட விதை பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல மணிமணியா இருக்கும். காய்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, பச்சையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த துளசி விதைகளை நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். மார்ச் 27ஆம் தேதி காலை நேரத்துல ஒரு 6:30 7:30 இந்த 1 மணி நேரத்துல அந்த துளசி விதைகளை செடியிலேருந்து நீங்கள் பறிச்சுட்டு தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அதை கழுவி சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு துளசி விதையை நீங்கள் மொத்தமாக பறிச்சிங்கனாலே அதில் சிறிது சிறிதாக எக்கச்சக்கமான துளசி விதைகள் இருக்கும். உங்கள் தேவைக்கேற்ப எத்தனை வேணும் பறிச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு துளசி விதையாவது உங்கள் கையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. காலையில் 9:15 10:15 இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம் இல்லையா?
அந்த நேரத்துல வீட்ல ஒருவேளை ஸ்ரீராமர் புகைப்படம் இருந்துச்சுன்னா, பட்டாபிஷேக கோலம் இருந்துச்சுன்னா அந்த போட்டோவுக்கு முன்னாடி படைக்கலாம். அப்படி இல்லாதவங்க மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால் இவங்களோட அவதாரங்கள்ல என்ன போட்டோ இருக்கோ அந்த போட்டோவுக்கு முன்னாடி நீங்க தயார் செய்து பறிச்சிருந்து வச்சிருக்கக்கூடிய அந்த துளசி விதைகளை பாதத்துல வைக்கணும். அதுக்கப்புறமா விளக்கேத்தி பூஜை பண்றது, சாம்பிராணி தூபம் போடுறது, இது மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்க எப்பவும் போல ஸ்ரீராம நவமிக்கான பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க, வழிபாட்டை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த துளசி விதைகளை உங்களுடைய வலது உள்ளங்கையில இறுக்கமா மூடிக்கணும். துளசி விதைகளை கொஞ்சம் வலுவா கொடுத்தீங்கன்னா அது கசங்கி உதிர்ந்துரும். அப்படி இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் மென்மையா அதை ஹேண்டில் பண்ணி உங்களோட வலது கையில மூடிக்கோங்க. ரொம்ப இறுக்கமா மூடணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அப்படி இறுக்கமா மூடி இருக்கும்போது உங்களுடைய வலது கையில வச்சுக்கிட்டே மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால், ஸ்ரீராமர் இப்படி எல்லா அவதாரங்களையும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான பண கஷ்டம், பொருளாதார கஷ்டம், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் விலகி ஓடணும். கூடிய சீக்கிரம் எங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும். சுபகாரிய தடைகள் எதுவா இருந்தாலும் அது எல்லாமே விலகி ஓடணும்னு கையில துளசி விதைகளை இறுக்கமா மூடிக்கிட்டு வேண்டிக்கணும். அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த துளசி விதைகளை ஸ்ரீராமர் பாதத்திலே வச்சு எடுத்துருங்க. வச்சு எடுத்ததுக்கு பிறகு ஒரு வெள்ளை நிற கோடு போடாத ஒயிட் கலர் பேப்பர், அன்ரூல்டு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதோட 4 மூலைகள்லையும் எப்படி பத்திரிகைக்கு மஞ்சள் தடவி வைப்பீங்களோ அதே மாதிரி அந்த 4 மூலைகள்லையும் மஞ்சள் தடவி அந்த பேப்பர்ல லாபம் அப்படின்னு எழுதணும். எழுதக்கூடிய பேனாவோட நிறம் ஒயிட் கலர் பேப்பர்ல ஒன்று நீல நிறம் பயன்படுத்தலாம், குபேரருக்கு உகந்த பச்சை நிறம் பயன்படுத்தலாம். எக்காரணத்தை கொண்டும் கருப்பு நிற பேனா மட்டும் பயன்படுத்தாதீங்க. அந்த ஒயிட் கலர் கோடு போடாத பேப்பர்ல 4 மூலைகளையும் மஞ்சள் தடவி நடுவுல லாபம் அப்படின்னு எழுதி நீங்க பூஜை அறையில உள்ளங்கையில வச்சு வேண்டியிருந்தீங்கல்ல அந்த துளசி விதைகள், அந்த துளசி விதைகளை அந்த பேப்பர்ல வச்சு 4ஆ மடிக்கணும். அதாவது பொட்டலம் மாதிரி மடிக்கணும். மடிச்சதுக்கு பிறகு இதை உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, தொழில் செய்யக்கூடிய இடங்கள், இல்லை இந்த இடத்துல வச்சா எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும், மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து நான் இங்கே தான் பத்திரப்படுத்தி வைப்பேன், இது மாதிரி உங்களுக்கும் ஒரு பர்சனலாக சென்டிமெண்ட் இருக்கும்ல, அந்த இடத்துல கூட துளசி விதைகள் போட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த பொட்டலத்தை நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில், சனிக்கிழமைகளில், அதே மாதிரி பெருமாள் திருமாலுக்கு உகந்த எந்த ஒரு நாள், ஏகாதசி, இது மாதிரி எந்த விரதம் வந்தாலும் அன்றைய தினம் அந்த பொட்டலத்துக்கு நீங்கள் சாம்பிராணி தூபம் போடணும். சுத்தபத்தம் இல்லாமல் அதை தொடர்றதை தவிர்க்கதே நல்லது. இந்த விதையை தயார் செய்து பீரோவில் வைக்கிறதால என்ன பலன் வந்துட போகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். துளசி விதைகள் அப்படிங்கிறது ஒரு தன ஆக்ரோஷண பொருள். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் ஒன்று சேர்ந்து வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த துளசி விதைகள் இருக்கு இல்லையா, பணவரவு தடையை நீக்கி வீட்டுக்குள்ள பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் இந்த பரிகாரத்துக்கான முக்கியமான நோக்கம். அதை ஸ்ரீராமர் அவதரிச்ச ஸ்ரீராமநவமி அன்னைக்கு பண்ணும்போது வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் ஏற்படும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுக்கான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் பண்ணலாம். 3 to 6 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த பழைய விதைகளை பிரித்து பார்த்து அது காய்ந்து போயிருந்த தள்ளில விட்டுட்டு மறுபடியும் பெருமாளுக்கு உகந்த நாளில் இதே மாதிரி விதைகள் தயார் செய்து எடுத்த இடத்துல வச்சிடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.